இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளாஸ் 9ல இருக்க விண்ட் அப்படின்ற ஒரு போயம் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த போயம் எழுதின போயட் சுப்பிரமணிய பாரதி அவர்கள் தான். ஸோ இவர் ஒரு தமிழ் ரைட்டர், போயட், ஜேர்னலிஸ்ட், இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிட்டிஸ்ட், சோஷியல் ரிஃபார்மர். இவர் எல்லாரும் மகாகவி பாரதியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட பீரியட் வந்து 1882ல இருந்து 1921 வரைக்கும். இவர் நிறைய ஃபேமஸான நிறைய புக்ஸ், கவிதை எழுதுவாரு. ஸோ அது ஒரு சில ஃபேமஸ் ஒர்க் என்ன அப்படின்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். ஸோ இவர் வந்து பகவத்கீதை இருக்குல்ல, அது வந்து நம்ம தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த போயம் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, விண்ட் அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த போயமோட மெயின் தீம் என்ன அப்படின்னா, நம்ம பீப்புள், நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மனசாரையும் சரி உடம்பாரையும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் இந்த போயம் வந்து எழுதப்பட்ட காலகட்டம் எப்போ அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த ஒரு பீரியட்ல. ஸோ நம்ம இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக காத்திருந்துச்சு. ஸோ பீப்புள் வந்து ஸ்ட்ராங்கா நீங்க வந்து மனசளவுல தைரியமா வெளியே வாங்க அப்படின்ட்டு ஒரு விண்டோட கம்பேர் பண்ணி நமக்கு எழுதப்பட்ட போயம் தான் போயம். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த போயம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு தேங்க்ஸ் இந்த வீடியோவை சொன்னதுக்காக. சரி, நம்ம இப்போ போயமோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். Wind, come softly. Don't break the shutter of window. Don't scatter the paper. Don't throw down the books on the shelf. Wind அப்படின்னா என்ன? காற்று அப்படின்னு தெரியும். ஸோ அந்த காற்று வந்து நமக்கு மெதுவா வரும்போது, ஒரு லெவல்ல மீடியமா வரும்போது நமக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கும், நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதே இது விண்டு கொஞ்சம் வேகமா அதோட ஒரு சுயரூபத்தை காமிச்சுது அப்படின்னா, அங்க ஒரு சூறாவளி காற்று மாதிரி அடிச்சுது அப்படின்னா நம்மளோட வாழ்றதுக்கும் கஷ்டமா இருக்கும், நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ், பிலாங்கிங்ஸ் எல்லாமே சேதனமாயிரும் இல்லையா. ஸோ இந்த விண்ட் அப்படிங்கிறத ஒரு ஹியூமன் மாதிரி இந்த போயம்ல வந்து சொல்றாங்க. ஸோ நம்மளோட போயட் சுப்பிரமணிய பாரதியார், முக்கிய மகாகவி பாரதியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விண்ட் காற்றே, கம் சாஃப்ட்லி, நீ ரொம்ப பொறுமையா வா. டோன்ட் பிரேக் த ஷட்டர் ஆஃப் த விண்டோ. ஷட்டர் அப்படின்னா பேனல்ஸ் ஆஃப் த விண்டோ. இந்த விண்டோல இருக்க அந்த பேனல் எல்லாம் இருக்கும் இல்லையா. சோ நீ உன்னோட அந்த அதிநவீன காத்தால, அதிவேக காத்தால அந்த விண்டோட பேனல்ஸ் எல்லாம் உடைச்சிடாத. டோன்ட் ஸ்கேட்டர் த பேப்பர். ஸ்கேட்டர் அப்படின்னா சிதற அடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு காத்து ரொம்ப வேகமா ஒரு இடத்துல அடிச்சுது அப்படின்னா, பேப்பர் வச்சிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் அங்கங்க சதறி ஓடும் இல்லையா. ஸோ உன்னோட காத்தால நான் நிறைய பாயிண்ட் மாதிரி கவிதைலாம் நிறைய எழுதி வச்சிருக்கேன் நிறைய பேப்பர்ல. ஸோ அந்த மாதிரி பேப்பர்ல எல்லாம் எல்லாத்தையும் செதறி அடிச்சுட்டு போயிடாத. டோன்ட் த்ரோ டவுன் த புக்ஸ் ஆன் த ஷெல்ஃப். ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சிருக்க புக்ஸ் எல்லாமே கலைச்சிட்டு போயிடாத அப்படின்ட்டுன்னு ரொம்ப ஃபர்ஸ்ட் சாஃப்டா சொல்றாரு. இந்த ஸ்டான்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா டோன்ட் 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 அப்படின்னு இருக்கும். டோன்ட் பிரேக் த ஷட்டர் ஆஃப் த விண்டோ, டோன்ட் ஸ்கேட்டர் த பேப்பர், டோன்ட் த்ரோ டவுன் த புக்ஸ் ஆன் த ஷெல்ஃப் அப்படி இருக்கும். இது எதை மீன் பண்ணுது? விண்ட் தான் மீன் பண்ணுது. ஆக்சுவலி விண்ட் டோன்ட் பிரேக் த ஷட்டர், விண்ட் டோன்ட் ஸ்கேட்டர் த பேப்பர், விண்ட் டோன்ட் த்ரோ டவுன் த புக்ஸ், அந்த மாதிரி மீனிங். ஆனா அந்த விண்ட் அப்படிங்கிற வார்த்தைய எல்லா சென்டென்ஸ்லயும் யூஸ் பண்ணல. அதுக்கு மாறா மேல ஒரே லைன்ல தான் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, விண்ட் கம் சாஃப்ட்லி அப்படின்ட்டுன்னு. பட் நமக்கே படிக்கும் போது இது விண்ட் தான் மீன் பண்றாங்க அப்படின்னு தெரியும். சோ ஒரு வேர்டு வச்சுட்டு அதுக்கு உண்டான மீனிங் மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அது பேரு அனஃபோரா. சோ இந்த ஸ்டான்ஸால வந்து அனஃபோரா யூஸ் பண்ணிருக்காங்க. டோன்ட் டோன்ட் டோன்ட்னு வருது இல்லையா, எதை மீன் பண்ணுது? விண்ட மீன் பண்ணுது. ஆனா வின் அப்படிங்கிற அங்க வேர்டு இல்ல, பட் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இவங்க வந்து விண்ட் அப்படின்றதா சொல்றாங்க அப்படின்ட்டு. சோ இந்த ஸ்டான்ஸால அனஃபோரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இப்ப செகண்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். There, look what you did. You throw all them down. You tore the paper of the book. You brought rain again. So இந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து போயிட்டு வந்து சொல்றாரு நீ சாஃப்டா வரணும்ட்டுன்னு. ஆனா அந்த விண்ட் என்ன பண்ணுது? போயும் சொல்றத கொஞ்சம் கூட லிசன் பண்ணவே இல்லை, கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அது எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுருது. செல்ஃப்ல இருக்க புக் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுருது. அங்க இருக்க புக்ஸ்ல இருக்க பேஜஸ் எல்லாத்தையும் கிழிச்சு விட்டுருது. ஏன்னா அவ்வளவு காத்து வீசுதான். ஸோ மறுபடியும் அது வந்து மழையை கொண்டு வருது. ஸோ இந்த பேராலையும் பாத்தீங்க அப்படின்னா முதல் வார்த்தை எல்லாமே யூ 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 அப்படின்ட்டு வரும். ஸோ இல்லையா, ஓகே, இது எது மீன் பண்ணுது? விண்ட் தான் மீன் பண்ணுது. ஆனா விண்ட் அப்படிங்கிற வேர்டு இல்ல, பட் நமக்கு படிக்கும் போது விண்ட் தான் சொல்றாங்க அப்படின்னு தெரியுது இல்லையா. ஸோ யூ
throw them all down, you tore the pages of the book, you brought rain again. இந்த மாதிரி you சொல்றது எல்லாமே wind. சோ இந்த பேராலையும் அனஃபோரா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த இடத்துல விண்டோட ஒரு ரியல் இமேஜை வந்து ஆத்தர் வந்து பாக்குறாரு. மெதுவா வா அப்படின்னு சொன்னாரு, பட் அது கேட்காம விண்ட் அதோட தன்மை எப்படி எல்லாத்தையும் கலைச்சு விட்டுட்டு போற தன்மை, சோ அப்படி கலைச்சு விட்டுட்டு போகுது. சோ இப்ப தேர்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். You are very clever at poking fun a weakling. Frail, crumbling houses, crumbling doors, crumbling rafter, crumbling wood, crumbling bodies, crumbling leaves, crumbling hearts. The wind god winnows and crashes them all. So இந்த ஸ்டான்ஸால நம்மளோட போயட் என்ன சொல்றாரு அப்படின்னா, wind அந்த காற்று வந்து ரொம்ப கிளவரா இருக்கான். யாராவது பீப்பிள் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா அது அந்த விண்டோட கிளவர்னஸ் அவங்க மேல வந்து காமிக்குதான். சோ ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த விண்டை பத்தி புகழ்ச்சி ஒண்ணும் சொல்லல, ரொம்ப கிளவரா இருக்கு அப்படின்ட்டு அந்த விண்டை வந்து புகழ்ந்து பேசல. ஆனா அந்த காற்று என்ன செய்யுது, ரொம்ப பலவீனமானவங்க கிட்ட போய் அதோட ஒரு ஒரிஜினாலிட்டி, ஒரு பயத்தை வந்து காமிக்குது. அந்த விண்டுனால ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப வலிமையா இருக்க மனுஷங்களோ இல்லைன்னா பொருட்களோ அவங்களோட திங்ஸ் எதையுமே நகர்த்தவே முடியாதான். சோ இந்த போயிட்ல வந்து ஃப்ரைட் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அப்படின்னா பலவீனமான அப்படின்னு அர்த்தம். கிரிம்பிளிங் இருக்கு இல்லையா அப்படின்னா இடிந்து விழுகுதான். சோ இந்த காத்து வரும்போது எதெல்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கோ, ஸ்ட்ராங்கா இல்லாம ரொம்ப சோர்வா இருக்கோ அது எல்லாமே இடிஞ்சு விழுந்துருதான். இந்த போயம்ல சொல்லியிருக்காங்களா, கிரிம்பிளிங் ஹவுசஸ், கிரிம்பிளிங் டோர்ஸ் அப்படின்ட்டுன்னு, அதான் வீடு இடிஞ்சு விழுந்துரும், டோர்ஸ் இடிஞ்சு விழுந்துரும். ராஃப்டர்ஸ் அப்படின்னா இன்டீரியர் சைட் ஆஃப் ரூஃப் அப்படின்ட்டு ரூஃப்குள்ள போடுற ஒரு இன்டீரியர் இது. சோ உட் இடிஞ்சு விழுந்துரும். சோ ஈவன் பீப்புள் கூட அவங்க மனசளவுல வீக்கா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுமே ஸ்ட்ராங்கா இல்லாம விழுந்துருவாங்களாம் கீழே. ஏன்னா அடுத்த பர்பஸ் என்ன யோசிக்கணும் அப்படின்ட்டு ஒரு தன்மை இல்லாம போயிருவாங்களாம். ஃபைனலி the hearts of people also அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த ஸ்டான்ஸால பாத்தீங்கன்னா லாஸ்ட் லைன்ல சொல்லிருக்காங்க இல்லையா, the wind god winnows and crashes them all அப்படின்ட்டு. சோ இங்க winnows அப்படின்னா என்ன அப்படின்னா winnowing, அதாவது is a process of blowing air through grains to remove the husk. இப்ப நீங்க கிராமத்து சைட்ல எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரம் இருக்கும், அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய பிளேட் மாதிரி வச்சுட்டு அதுல நெல் தானிய வகைகள் ஏதாவது கிராம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு அப்படி காத்து பக்கமா தூக்கி பிடிப்பாங்களாம். அப்படி பிடிக்கும் போது காத்து அடிக்கும் போது அதுல வேஸ்டா இருக்கு இல்லையா, பொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தொலி எல்லாமே என்ன செய்யுமா அந்த காத்துல வந்து பறந்து போயிருமா. மீதி இந்த ஸ்ட்ராங்கா இருக்க அந்த விதை சீட்ஸ் மட்டும்தான், அந்த கிரெயின்ஸ் மட்டும்தான் அந்த தட்டுலையோ இல்லைன்னா அந்த சொலவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த சொலவுல வந்து தங்குமா. சோ மீதி அந்த பொக்கு எல்லாமே வெளியே போயிடுமா. அதே மாதிரிதான் ஒரு வீக்கா இருக்க அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த காத்து அடிக்கும் போது போயிருது, சரிஞ்சு விழுந்துருது, இடிஞ்சு விழுந்துருது. ஸ்ட்ராங்கா இருக்க திங்ஸ் ஆகட்டும், ஹியூமன் பீயிங்ஸ் ஆகட்டும், அவங்களோட உடைமைகள் ஆகட்டும், எதுனாலுமே ஸ்ட்ராங்கா நிலைச்சு நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த போயிட் வந்து மறுபடியும் என்ன சொல்றாரு, கிரிம்பிளிங் சொல்றாங்க இல்லையா. சோ என்ன அப்படின்னா இட்ஸ் ஒன்லி கிராஷஸ் ஆஃப் வீக்கர் ஒன்ஸ். எது ஒரு வீக்கா இருக்கோ, என்ன ஒரு விஷயம் வீக்கா இருக்கோ அதை மட்டும்தான் அதால வந்து அசைச்சு பார்க்க முடியும். ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு விஷயத்துக்கிட்ட போய் அதால அசைக்க கூட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த போயட் வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ண காலத்துல எழுதின ஒரு போயட். சோ இவர் எதை மீன் பண்றாரு அப்படின்னா, நம்மளோட பிரிட்டிஷ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன்ஸோட புவரை யூஸ் பண்ணி தான் விளையாடுவாங்களாம், வறுமையை யூஸ் பண்ணி அவங்க வந்து ரூல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் மீறி நீங்க ஸ்ட்ராங்கா ஆகி மனசளவுல நீங்க ஒரு தைரியசாலி அப்படின்னு நினைச்சு வெளியே வரணும். சோ எல்லாம் சண்டை போட ஒரு போருக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி தான் ஒரு சாங் வந்து எழுதியிருக்காரு. பீப்புள் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன ஒரு அப்டக்கல்ஸ் அப்படின்னா தடங்கள் அப்படின்னு அர்த்தம். சோ என்ன ஒரு தடைகள் வந்தாலுமே அதை தாண்டி அவங்க லைஃப்ல வந்து லீட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றதா இது தேர்ட் ஸ்டான்ஸா. இப்போ ஃபோர்த் ஸ்டான்ஸா, he won't do what you tell him, so come let's build strong home, let's join the door firmly, practice to firm the body, make the heart stick fast, do this and we will be friend with us. இந்த ஸ்டான்ஸ்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இங்க he அப்படின்னு மென்ஷன் பண்றாங்களே அது யாரு அப்படின்னா விண்ட் தான் வந்து மென்ஷன் பண்றாங்க. சோ விண்ட் வந்து நம்ம என்ன சொல்றோமோ அது மட்டும் தான் செய்யும் அப்படின்னு கிடையாது. நம்ம சொல்றோம் சாஃப்டா வா அப்படி ரொம்ப பிளசண்டா வா அப்படின்ட்டு, பட் விண்ட் வந்து கேட்காது இல்லையா, அதோட ஒரிஜினல் ரூபத்தை காட்டதான் செய்யும். நம்ம அதை தாங்கி நிலையா
நீர்க்கதான் செய்ய வேண்டும் இல்லையா? சோ அதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்றோமோ அது மட்டும் அது வந்து கேட்காது. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு டோரு ஒரு ஹவுஸ் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா ஃபார்ம் பண்ணணும். இங்க வந்து சொல்லிருக்காங்களா, பிராக்டிஸ் டு ஃபார்ம் த பாடி அப்படின்னா நம்மளோட பாடியை எப்பவுமே ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட ஹியூமன் ஹார்ட் அதாவது மனசை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப திடமா வைக்கணுமா. சோ நம்ம இந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா விண்டு கூட ஃப்ரெண்ட் ஆகலாமா. அப்படி இல்லைன்னா அந்த விண்டு வர வேகத்துல நம்மளும் அழிஞ்சு போயிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாரதி வந்து இந்த போயம் எப்ப எழுதுறாரு, ப்ரீ இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட்ல எழுதினாங்க. சோ அவர் என்ன சொல்றாரு, இன்டெரக்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எல்லாருமே நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் இந்த பிரிட்டிஷ் ஆட்சியை வந்து எதிர்த்து போரிட முடியும். சோ நம்ம எல்லாருமே வந்து ஸ்ட்ராங் ஆனாதான், சாரி நம்ம எல்லாரும் ஒன்னானாதான் நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு ஸ்ட்ராங் ஹவுஸை பில்ட் பண்ணாதான் அந்த விண்டால நம்ம வந்து அசைக்க கூட முடியாது. ஏன்னா அதோட மெயின் போக்கஸ் என்னது, வீக்னஸ் மட்டும்தான் அது வந்து கையாளுது. ஸ்ட்ராங் இருக்கிறது கிட்ட பக்கத்துல கூட நெருங்காது. சோ இப்படியுமே சொல்றாரு. ஓகே, ஒரு இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட்டுக்காகவும் ஒரு பாட்டை வந்து எழுதியிருக்காரு. அதே விஷயம் இந்த விண்டோட குணாதிசயத்தையும் சொல்றாரு. இப்போ 5th stanza. The wind blows out weak fires. He makes strong fires roar and flourish. His friendship is good. We praise him every day. விண்ட் வந்து எப்பவுமே வந்து ஒரு வீக்கான ஒரு ஃபயர் கிட்ட மட்டும் தான் நிக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு மெழுகுவத்தி கேண்டல்ல வந்து கொளுத்தி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப காத்து வருது அப்படின்னா மெழுகுவத்தில இருக்க கேண்டில் என்ன ஆகும், சாரி கேண்டில் இருக்க தீ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அஞ்சு போயிடும் இல்லையா? இதே இது ஒரு காட்டு தீ எரியுதுன்னு வச்சுக்கோங்க, இதுவும் நெருப்பு தான், கேண்டில் எரியறது நெருப்பு தான், ஒரு காட்டு தீயும் நெருப்பு தான் இல்லையா? ஆனா அந்த விண்டால அந்த காட்டு தீ பக்கம் கூட நெருங்க முடியாதான், அதால அணைக்க முடியாதான். காத்து அடிச்சா அந்த காட்டு தீ கூட கொஞ்சம் வேகமா தான் எரியுமே தவிர அணையாதான். சோ அதனால ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அந்த விண்டாலே எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம மனசளவுல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் மேற்கொண்டு நம்மள வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். நம்ம வீக்கா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சின்ன ஒரு லைஃப்ல ஒரு ஃபெயிலியர் சந்திச்சுட்டாலுமே நம்மளால முடியாது, நம்ம எதுக்குமே லாக்கி இல்ல அப்படின்னு நம்மளே நினைச்சிட்டோம். பட் அப்படி நினைக்காம நம்மளால முடியும். கண்டிப்பா ஒரு தடவை ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த வாட்டி அது தப்ப பண்ணாம சக்சஸ் ஆகி நாங்க போய் காமிப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னா என்ன ஒரு ஃபெயிலியர் ஆனாலும் நம்மள வந்து கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் ஆக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு மனசை தான் நம்ம ஸ்ட்ராங்கா பில்டப் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம இப்பெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப், விண்டோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு எப்பவுமே நல்ல விதமா தான் இருக்கும். ஏன்னா விண்ட் இல்லாம நம்மளால வந்து இந்த எர்த்ல வந்து சர்வைவ் பண்ண முடியாது. இந்த விண்ட் அப்படிங்கிறது ஒரு 5 எலமெண்ட்ஸ்ல வந்து ஒண்ணுதான், அதாவது பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுதான் இல்லையா? சோ விண்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறதுதான் நம்ம லைஃபே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது இங்கிலீஷ் சம்மரி வேணாலும் சரி, தமிழ் துணைப்பாடம் வேணாலும் சரி, மறக்காம கமெண்ட் செக்ஷன் உங்க கமெண்ட் போடுங்க. நான் வந்து தமிழ்லயும் சரி சயின்ஸ்லயும் சரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்க போய் என்னோட அஃபிஷியல் கிட்ஸ் வேர்ல்ட் மதி சேனல்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்லயும் இருக்கும், அப்கோர்ஸ் வீடியோஸ்லயும் இருக்கும், நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். தேங்க்யூ.